வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பெயர் வரதட்சணை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நரேஷ் தன் பெற்றோருடன் காரில் இறங்கினான். கீதாவின் தந்தை சோமசுந்தரம் அவர்களை வரவேற்றார். நரேஷின் தாய் தந்தை வீட்டை கண்ணால் அளவெடுத்து கொண்டனர். என் பொண்ணு காதலிக்கிற விஷயமே அவ சொல்லி தான் எனக்கு தெரியும். அன்னைக்கு என்கிட்ட வந்து இந்த மாதிரிப்பா கூட வேலை பார்க்குற ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னான். நான் மற்றவங்க மாதிரி கூச்சல்லாம் போடலை, பொறுமையாக இருந்தேன். ஏன்னா உங்கள் பையனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை அவன் என்றைக்குமே கெடுக்க மாட்டான்னு. நரேஷின் தந்தை அமைதியாக இருந்தார். இவ தான் கீதா, என் மூத்த பொண்ணு. எங்கள் பையன் செல்ஃபோனில் உங்கள் பொண்ணு ஃபோட்டோவை காட்டினான், பார்த்தோம். சரிங்க, நம்ம பேச வேண்டியதை பேசிடலான்னு நரேஷின் தாய் தொடங்கினார். நம்ம மற்ற விஷயங்களை பேசிட்டோன்னா நிச்சயத்தையே குடிச்சிடலாமே. தாராளமாம்மா. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னால் என்ன செய்ய முடியும்னு நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன்னு கீதாவோட அப்பா பேச ஆரம்பித்தார். நான் சாதாரணமானவன், ஒரு மளிகை கடை நடத்திட்டு வரேன். பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு வருமானம் இல்லை. அதனால் நீங்கள் இவ்வளவு வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாடியே என்னால் எவ்வளோ முடியும்னு சொல்லிடுறது தான் எனக்கு நல்லது. என் மகன் கீதா கல்யாணத்தை இன்னும் 2-3 வருஷம் கழித்து நிதானமாக செய்யலாம்னு இருந்தேன். ஆனால் இப்படி திடுதிப்புன்னு உடனடியாக செய்ய வேண்டி வரும்னு நான் நினைக்கல. என் மகளுக்கு இப்போதைக்கு நான் சேமிப்பாக வச்சுருக்கிறது 20 பவுன் இருக்குது. கல்யாண செலவாக 2 லட்சம் இருக்குது. அப்புறம் பாத்திரம் பண்டோன்னு கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். மாப்பிள்ளை நரேஷின் முகத்தை தவிர எல்லோர் முகமும் இருந்தது. நரேஷின் தாய் பேச தொடங்கினாள். என்னோட மூத்த பையன் சுரேஷுக்கு சேலத்திலிருந்து பொண்ணு எடுத்தோம். இதோ இவ தான் எங்கள் மூத்த மருமக மஞ்சுளா. இவளுக்கு எவ்வளோ சீர் செஞ்சாங்க தெரியுமா? மன்னிக்கணுமா, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? அவங்க செய்கிறாங்கன்றதுக்காக போட்டி போட்டு என்னால் செய்ய முடியுமா? இவளுக்கு அடுத்து இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள நான் பார்க்க வேண்டாமா? இங்கே பாருங்க, என் பொண்ணு காதலிக்கிறத நான் எதிர்க்கலை. கல்யாணத்தை நடத்தி வைக்க தயாராக இருக்கேன். ஆனால் என் தகுதிக்கு மீறி எதையாவது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா என்னால் அதை செய்ய முடியாது. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் தயார்னா மேற்கொண்டு நம்ம பேசலாம். என்னங்க பேசுகிறீங்க? நீங்கள் சொல்கிறத எங்கள் சொந்தக்காரங்க கிட்ட சொன்னோன்னு நினச்சிக்கோங்களேன், யாருமே எங்களை மதிக்க மாட்டாங்க. 20 பவுனில் என்னங்க வரும்? கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாமல் தான் உங்கள் பொண்ணை அனுப்புகிறீங்க. 2 லட்சத்தில் கல்யாணமா? சாத்தியமே இல்லை. மண்டபத்துக்கு இன்றைக்கி அந்த வாடகை அந்த அளவுக்கு வருது. மற்ற செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், நீங்கள் எதிர்பார்க்குறபடியெல்லாம் என்னால் பிரம்மாண்டமாக செய்ய முடியாது. மற்றவங்க மதிக்கிறதுக்காக கடன் வாங்குறதும் இருக்கிற சொத்தை விற்கிறதும் என்னால் முடியாத காரியம். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் என் பொண்ணுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். அப்புறம் உங்கள் இஷ்டம். என் பொண்ணு ஆசைப்படுறாளேன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் இறங்கி பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் மட்டும் என்னவா? எங்கள் வசதி வாய்ப்புக்கு நீங்கள்லாம் பக்கத்தில் கூட வர முடியாது. வீட்டு வாடகை மட்டும் எங்களுக்கு மாதம் எவ்வளோ வருது தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லாததுமா. முடிவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். உங்கள் பொண்ணுக்கு 100 பவுன் நகையும் நாங்கள் சொல்கிற மண்டபத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம் செஞ்சு வைக்க தயார்னா நம்ம மேற்கொண்டு பேசலாம் சொல்லிவிட்டு கோபமாக எழுந்தாள் நரேஷின் தாய் கீதா. நீங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இது நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கைமா. நீ தான் என்ன பண்ணணும்னு சொல்லணும். அப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். வேண்டாம்ப்பா, எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பேசினதே போதும். ஏன் நரேஷ், நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களா? காதலிக்கும்போது வீரவசனம்லாம் நிறைய பேசுனீங்க. இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க. அப்பொழுது நரேஷின் தந்தை, ஏண்டா இவ அழகா கூட இல்லை, எப்படி தான் இவ்வளோ காதலிச்சியோ, இப்பயே எப்படி பேசுகிறா பார்த்தியா? அப்பா, அவளுடைய அப்பா எப்படி நடந்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்களா? தான் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட பொறுமையாக பேசினார். நீங்கள் என்னடானா பணம் சீருன்னு தேவையில்லாததெல்லாம் பேசி என் கனவை அழிச்சிட்டிங்களேப்பா. எத்தனை நம்பிக்கையோடு உங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் உங்கள் பணத்தாசையால் கெடுத்துட்டீங்க. நரேஷ், அவன் வேண்டாண்டா உனக்கு. அப்பா, இவ்வளோ நேரம் நான் பேசாமல் இருந்ததுக்கு காரணம்
நீங்கள் எவ்வளோ தூரம் தான் பேசுகிறீங்க, என்ன தான் பேச வரீங்கன்னு தெரிஞ்சுக்க தான் நான் ஒரு முடிவில் இருக்கேன். உங்களுக்காக என் மனசை மாற்றிக்க முடியாது. என் வாழ்க்கையை நான் வாழ்கிறது தான் நியாயம். நீங்கள் இங்கே கல்யாணத்தை நடத்தி வைக்க மறுத்தா நானே எனக்கு தகுந்த மாதிரி என்னோட ஸ்டைலில் கல்யாணத்தை பண்ணிக்குவேன் சொல்லிவிட்டு வேகமாக நடந்து போனான். ஏங்க, அவனை கூப்பிடுங்க. அவன் பாட்டுக்கு எதையாவது பண்ணி வச்சுட்டு போகிறான். நம்ம மாமா மாதிரி இதெல்லாம் போயிடும். ஏம்மா மஞ்சுளா, நீயாவது அவனுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? நீ சொன்னால் அவன் கேட்பானே. நான் எதுக்கு மாமா அவருக்கு புத்தி சொல்லணும்? என்னம்மா இப்படி பேசுகிற? மாமா, என்னை பொண்ணு பார்க்க வரும்போது எங்கள் அப்பா 90 சவரன் நகை போடுறதா சொன்னார். ஆனால் நீங்கள் 100 சவரன் போட்டாதான்னு அந்த 10 சவரனுக்காக எங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ வாக்குவாதம் பண்ணீங்க, மறக்க முடியுமா? கடைசியில் எங்கள் அப்பா எவ்வளோ சிரமப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு அதை ரெடி பண்ணார்னு தெரியுமா? அதை இப்போ நினச்சாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது. அப்போ என்னால் பேச முடியல, எல்லாரும் தடுத்துட்டாங்க. இப்போ எனக்கும் சேர்த்து என்னை போல இன்னொருத்தி நியாயத்தை பேசுகிறா. அதை ஏன் நான் தடுக்கணும்? அவமானத்தில் பேச முடியாமல் தவித்தனர் நரேஷின் பெற்றோர்கள். வீட்டிற்கு வந்தவர்கள் எதுவும் பேசாமல் தங்கள் அறைக்கு சென்றனர். என்ன நீ அவங்க கிட்ட அப்படி என்ன சொன்னீங்க? 2 பேரும் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க. உண்மையை சொன்னேன் தம்பி. மறுநாள் காலை கீதாவின் வீட்டிற்கு சென்றனர். வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க. கீதாவை கூப்பிடுங்க. கீதா, வரம்பா. கீதா வெளியே வந்தாள். நாங்கள் எங்கள் தப்பை உணர்ந்துட்டோம். நாங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது. சமந்தி, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. கல்யாண செலவுகளை நாங்கள் பார்த்துக்குறோம். சோமசுந்தரம் ஆனந்தப்பட்டார். 1 மாதத்திற்கு பின் நரேஷ் கீதா திருமணம் விமர்சையாக நடந்தது. நரேஷின் தாய் அபிராமி மூத்த மருமகளிடம், என்னை மன்னிச்சிடுமா அத்தை, நான் பேசினது உங்கள் மனசை கஷ்டப்படுத்திருக்கோம் கண்டிப்பாக. அதனால் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லை மஞ்சுளா, உன்னால தான் நாங்கள் செஞ்ச தப்பு எங்களுக்கு புரிஞ்சுது. கீதா, இங்கே வாம்மா. அத்தை, இனி நீங்கள் 2 பேருமே எனக்கு மருமகள்ங்க இல்லை, மகளுங்க. கீதாவையும் மஞ்சுளாவையும் அணைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டாள் அபிராமி. இதோட இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.